நம்ம ஊர் சினிமா இல்லை நம்ம இந்தியா சினிமாவே வச்சுக்கிறோம். சினிமாவா? ஓகே. அது எத்தனாவது இடத்துல வைக்கலாம்? எத்தனாவது இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். அமெரிக்கா இது இடமா? ஏய், நீ நீ பண்ணுறது தப்பு. நான் கரெக்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒரு இடத்துல வந்து ஒரு சினிமா எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சினிமா வந்து ரசிக்கணும். அந்த இடத்துல ஹிட் ஆகணுன்ற ஒரு தாட்ல எடுப்பாங்க. இல்லாட்டி ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்ட் தான் வந்து சினிமாங்கிறது. அது ஏத்துக்கிறியா? நான் எப்படி கேட்குறேன்னா, நம்ம அமெரிக்கா அளவுக்கு வந்துட்டோமான்னு ஒரு இதில் கேட்குறேன். அப்படிலாம் நீ கம்பேரே பண்ண முடியாது. அதான் சொல்றேன். இது முன்னாடி வந்து இவன் பெஸ்ட் அவன் பெஸ்ட் நம்ம தூக்கி சொன்னோம் தெரியுமா? அதெல்லாம் வந்து அறியாமை. ஓகேவா? அப்படிலாம் எதையுமே தூக்கி சொல்லிட முடியாது. ஒரு சினிமா வந்து இதனாலதான் இது பெஸ்ட் அப்படின்லாம் தீர்மானிச்சிட முடியாது. ஒரு சினிமால நம்ம என்ன எதிர்பார்த்து போறோமோ அது கிடைக்குது அப்படின்னா அந்த சினிமா வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? ஒரு சினிமாவும் ஃபெயிலா போறதுக்கும் ஹிட் ஆகிறதுக்கும் காரணம் அங்க இருக்க கல்ச்சரும் அங்க இருக்க மக்கள் என்ன ஏத்துக்கிறாங்க என்ன ஏத்துக்க மாட்டாங்கன்றதுதான். ஒரு சினிமாவை இன்னொரு சினிமாவோட நம்ம சேர்த்து எடை போட முடியாது. ஒண்ணு வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். இப்ப 10 மரம் பாக்குற, 10 மரத்துல வந்து இருக்கல பெஸ்டான மரம்னு ஒரு மரத்தை சொல்லுவேன். அதுக்காக பக்கத்துல இருக்க மரத்தை வெட்டிடுவியா? இல்ல அததான் சொல்றேன். அதாவது ஒரு சினிமாவும் ஒரு எமோஷன். இந்த எமோஷன் பெஸ்ட், இந்த எமோஷன் நமக்கு நல்லது இல்லைன்றதுனால ஒரு எமோஷன் மட்டும் நம்ம உதாசீனப்படுத்த முடியாதுல்ல. எல்லாமே லைஃபுக்கு வேணும். புரியுதா? சரிதான். ஒரு படத்தையும் இன்னொரு படத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அது வந்து பர்சனல் ஒப்பீனியன் வேணா சொல்லலாம். ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்குது பிடிக்காம இருக்குதுன்றதான் சொல்லாமே தவிர இதான் இருக்கிறதுல நம்பர் 1 இது நம்பர் 2 அப்படிலாம் சொல்ல முடியாது.